ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சம்ஸ் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ரிலேட்டாக நம்ம வந்து சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி கட்டிகிட்டு இருக்கோம். இதில் வந்து இந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் வச்சு வரும். நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கலாம். இது சிம்பிளாக நான் அப்ரோச் பண்ணுற சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிவைட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிவிஷனாக இருந்தால் நம்மளோட ஆரோ மார்க், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு பார்க்கணும். மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் இந்த சைடு பார்க்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போக போக புரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 0. அதாவது 7.8 இருக்குது அப்படின்னா இதை நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த சைடு இந்த 0 போயிடும். 78 ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் 7.8 நான் வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைடு 0 போய் 78 வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சிம்பிள் ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி சம்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம்? 5 மெத்தட் சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னாலே போதும். ஸோ ஆக்சுவலாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அதுதான் நம்மளோட வேல்யூவேஷன் கணக்கு தான். கீழே வந்து எத்தனை 0 தான். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 0.7 இருக்குது. அப்போ நான் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை போக வைக்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ கீழே வந்து நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணேன். ஸோ அப்போ இங்கே வந்து போயிடும். அப்போ 7. ஸோ இங்கே வந்து 1 2 3 3 0 இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து இதில் 3 நம்பர் வந்து இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி டயத்தில் 0 மட்டும்தான் பார்க்கணும். 3 0 இருக்குது. ஸோ ஆல்ரெடி 7ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. அப்போ 2 நம்பர் போட்டேன் அப்படின்னா ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 நம்பர் இந்த 3 0க்கு வந்துடுச்சு. ஸோ அப்போ 0 இந்த மாதிரி தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இது வந்து போக போக உங்களுக்கு புரியும். அடுத்த சம் பாருங்கள். 3.8 இருக்குது. இன்ட்டு நான் 10 போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு நம்பருக்கு அப்புறம் இருக்கனால அந்த 10 100 × 10. அதாவது மேலே பண்ணுறீங்கன்னா கீழேயும் பண்ணணும். அதான் வந்து ரூலு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே 3 0 இருக்குது. இங்கே ஆல்ரெடி 2 நம்பர் இருக்குது. ஸோ அப்போ நான் ஒரு 0 மட்டும் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக வந்து 3 0க்கு 3 நம்பர் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0. அவ்வளோதான், முடிஞ்சு தான் ஆன்சரு. ஸோ இது போக போக அப்படியே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ 490. ஸோ கீழே நம்ம 10 வச்சு பெருக்கிறப்போ வரும். ஸோ இங்கே 3 0க்கு ஆல்ரெடி 3 இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ 0.93 அப்படிங்கிறதான் ஆன்சரு. ஸோ இங்கே அதே மாதிரி 2 நம்பர் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பர் இருக்கப்போ ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 நம்பர் அப்படிங்கிறப்போ 100ஆல் பெருக்கணும். அப்போ 2 0 வரும். இப்போ 1 2 3 4. ஆக்சுவலாக 0 மட்டும் தான் பார்க்கணும், 1 பார்க்கக்கூடாது. ஸோ 4 நம்பருக்கு 1 2 3 4 இருக்குது. ஸோ அப்போ 4.6385 இருக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 0.3. இதை அல்லோட நீங்கள் பார்க்குற மாதிரி 10 வச்சு பெருக்குனீங்க அப்படின்னா ஸோ இப்படி வரும். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி 3க்கு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ மீதி இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம டெசிமலில் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.